ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் இப்போ தான் கொஞ்சம் நாளாக நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே ஆப்படிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம முத்துவையும் மீனாவையும் பிரிச்சுட்டாங்க. அது கொஞ்சம் கடுப்பாகுது. அதை விடுங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து பொண்ணுங்க 3 பேரும் டீ குடிச்சிட்டு அந்த பசங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க பார்த்தா அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. முத்து தான் ஒரு பக்கத்து சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தில் கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் அவங்க ரவியும் நம்ம மனோஜும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம மீனா, நம்ம ரோகிணி, நம்ம ஸ்ருதி. ஐயோ இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2வது கப்பு டீயை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படுப்போன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் விடியுது. நம்ம விஜயா இருந்துட்டு ஐயோ என்ன தனித்தனியாக வராங்க, மனோஜும் ரோகிணியும் தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கான். அப்போ முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிருந்தாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நம்ம அண்ணாமலை கிட்ட அவங்க புலம்புறாங்களே ஒரு புலம்பல் இல்லவே இல்லை. நம்ம ரோகிணியும் நம்ம மனோஜும் இல்லை கஷ்டப்படுறாங்க, பிரிஞ்சிருக்காங்க, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாளுங்க. இவளுங்க 3 பேர் வேறு சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, 3 பேர் ஒன்றா இருக்கிறது சந்தோஷம் தான்மா, இதில் ஏமா உனக்கு வயிறு எரியுது, கம்முன்னு இருமான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, 3 மருமகளும் ஒன்றா இருந்துட்டாலே மாமியாருக்கு பசங்குமே. அதனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்ருதியும் ரவியும் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என்னடா அது இவங்க எல்லாருமே பிரிஞ்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கொந்தளிக்குது நம்ம விஜயாவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதியும் நம்ம ரவியும் சேர்ந்து மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஐயே நீங்கள் மாறவே மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு கையை அடிச்சுக்கிறாருங்க. உடனே இவர் எதை பார்த்து இவ்வளோ டென்ஷனாக வருவார் காலையிலேன்னு சொல்லிட்டு மீனா உள்ளே வந்தோடனே குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் மனுஷன். அந்த ஃபோன் எடுக்க போனதுக்கு அவ்வளோ கோவம் வருது இவருக்கு. அப்போ ஃபோனில் ஏதோ இருக்குன்னு மீனா யோசிக்கிறாங்க. இப்போ யோசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.